Hi, hello friends, welcome to my channel. நான் உங்க மதுமிதா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Valentine's Day makeup look தான். இது ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நான் நியூட்ரிஜெனா ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ண போறேன். இதோட லிங்க் வந்து நான் மேக்கப் லுக்லலாம் வந்து கொடுத்திருப்பேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல. சோ அதில போய் செக் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எந்த மாய்ஸ்சரைசர் இருக்கோ அதை யூஸ் பண்ணி உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்லையும் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஏடிஎஸ் மேக்கப் கிட் வந்து எடுத்திருக்கேன். அதை வச்சு தான் இன்றைக்கி நான் மேக்கப் க்ரியேட் பண்ண போகிறேன். இதே மாதிரி பாக்ஸ் இருக்கான்னு நான் சர்ச் பண்ணேன், பட் கிடைக்கல. நான் வந்து ஏடிஎஸ்லேயே வேறு மேக்கப் கிட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், அதை போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. அதோடய ப்ரைஸும் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. இது ரொம்ப நல்லாவும் இருக்கும், ஸோ வாங்கிக்கோங்க. இப்போ அதில் வந்து என் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற ரோஸ் பவுட்ரு வந்து நான் எடுத்து அப்ளை பண்ணுறேன். உங்கள் நெக்கில், உங்கள் ஃபேஸில் எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் நெக் அண்ட் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ப்ளஷ்ஷுக்கு வந்து நான் லைட் பிங்க் கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்கள் சீக்ஸ் போனில் போடுறதுக்கு. இப்போ நான் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா டார்க் கலர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டார்க்காக இருக்கும். நீங்கள் வந்து டார்க்காக அப்ளை பண்ணாமலே ரொம்ப டார்க்காக தெரியும். அதனால தான் லைட் கலர் சூஸ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கணும். டார்க்காக உங்களுக்கு அந்த அளவு தெரியாது, லைட்டாக உங்களுக்கு பிங்க்காக தெரியும். ஸோ அதனால் லைட் கலரே வந்து சூஸ் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். இப்போ நான் ப்ளஷ் பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஐ ஷேடோ அப்ளை பண்ண போகிறேன். ஐ ஷேடோ பார்த்திங்கன்னா இவ்வளோ கலர்ஸ் வந்து இருக்குது. இதுக்கு கீழேயும் இருக்குது, நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ என் சாரீக்கு மேட்சாக உள்ள ஒரு லைட் ப்ரௌனும் இல்லாமல் கோல்டு கலரும் இல்லாமல் நல்ல ஒரு கிளிட்டரிங்காக உள்ள கலர் தான் சூஸ் பண்ணி நான் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் நல்லா டார்க்காகவே அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏன் உங்களை எல்லாமே வந்து டார்க்காக அப்ளை பண்ண சொல்கிறேன்னா, நான் சூஸ் பண்ணியிருக்கிற கலர் எல்லாமே வந்து லைட் கலர் தான். ஏன்னா ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம வந்து இருக்கணும். அதனால தான் நான் வந்து ரொம்ப லைட் கலராக சூஸ் பண்ணி டார்க்காக அப்ளை பண்ண சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் லைட் கலரை சூஸ் பண்ணி லைட்டாகவே அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேக்கப் போட்ட மாதிரியே இருக்காது. அதனால தான் லைட்டாக மேக்கப் போட்ட மாதிரி இருக்கணும், அதே மாதிரி சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் எல்லாமே வந்து லைட் கலர் சூஸ் பண்ணி டார்க்காக அப்ளை பண்ண சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா எடுத்துக்கலாம். மஸ்காரா வந்து கர்லிங் மஸ்காரா தான் எடுத்திருக்கேன். நான் அதை மேக்கப் லுக்லேயே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், ஸோ அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்னோடய ஐலேஷில் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து ஐலைனர் போட போகிறதில்ல, ஜஸ்ட் மஸ்காராவும் காஜலும் மட்டும்தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நம்ம சிம்பிளாக தெரியணும், அதே மாதிரி அழகாகவும் இருக்கணும், அதனால தான். நெக்ஸ்ட் வந்து லாக்மி காஜல் வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஜஸ்ட் நான் கீழே மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறேன், மேலே அப்ளை பண்ணலை. கீழே மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. இதோட லிங்க்கும் வந்து நான் மேக்கப் லுக்லேயே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன், ஸோ அதில் போய் செக் பண்ணிக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து நான் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ண போகிறேன். நான் அதுக்கு வந்து டார்க் பிங்க் கலர் வந்து எடுத்திருக்கேன். அதை தான் நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது லைட்டாக அப்ளை பண்ணாலே கொஞ்சம் டார்க்காக தான் தெரியுது, பட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நீங்கள் மேக்கப் லைட்டாக போட்டிருக்கிறதுனால லிப்ஸ்டிக் கொஞ்சம் டார்க்காக போட்டால் உங்களுக்கு நல்லாயிருக்கும், உங்கள் ஃபேஸை நல்லா எடுத்து காட்டும். ஸோ அதனால் டார்க்காக அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஐப்ரோ ப்ரஷ் எடுத்து நல்லா என் ஐப்ரோவை ஷேப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா வந்து உங்கள் ஐப்ரோவை நல்லா வந்து ஷேப் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோடய ஐப்ரோவை நான் நல்லா ஷேப் பண்ணிட்டேன். என்னோடய ஐப்ரோ வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறதுனால நான் நல்ல பெரிய பொட்டாக வச்சுருக்கேன். நல்லா ரவுண்டு போட்டு பிளாக் கலர் வந்து வச்சுருக்கேன். அப்போ தான் என் ஃபேஸ்க்கு வந்து எடுக்கும். அதனால் நான் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் ஸ்டோன் போட்டும் வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு. ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்திங்கன்னா நயன்தாரா இன்ஸ்பயர்ட் ஹேர் ஸ்டைலில் பண்ண ஹேர் ஸ்டைல் தான். அது டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அதில் ஜஸ்ட் ஒரு மாட்ரேட் தான் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் 2 சைடுமே வந்து ரோல் பண்ணியிருக்கேன், அதில் ரோல் பண்ணியிருக்க மாட்டேன். இப்போ என்னோடய மேக்கப் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு ஏடிஎஸ் மேக்கப் கிட் வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் வாங்கிக்கலாம். ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. இந்த மேக்கப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.